டாக்டர் வைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து கடலுக்குள் பாசத்தை தேடிய குழந்தை. பிள்ளையில் நோய் எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே என்று. அதுதான் டாக்டர். ஊரிலும் எல்லா டாக்டர்மாரும் இந்த பிள்ளைக்கு நோய் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருந்தும் தினமும் குறிப்பாக இரவில் உனக்கு கடுமையான காய்ச்சல் வருகிறதே, என்ன செய்வது? உடலில் ஏற்படும் நோயின் அறிகுறிகளாக காய்ச்சல் சாதாரணமாக வருவது வழக்கம். அதுபோலவே உள்ளத்தில் ஏற்படும் நோய்களுக்கும் காய்ச்சல் ஒரு அறிகுறியாக ஏற்படக்கூடும். இது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் எனப்படுகிறது. மனதில் ஏற்படும் பாதிப்பு காய்ச்சலாக பிரதிபலிக்கக்கூடும் என்பதால் உள்ளத்தை பாதிக்கும் ஏதாவது நிகழ்வுகள் சிறுமிக்கு ஏற்பட்டுள்ளதா என விசாரித்தேன். அப்படி எதுவும் இல்லை டாக்டர். அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறேன். அன்பு ஆதரவோடு நடந்து கொள்கிறேன். எனது குடும்பத்தவர்களும் என் மகளுடன் அபார அன்பு. அவளின் உள்ளம் அவளின் உள்ளம் பாதிக்கும் அளவு நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்றார் அந்த தாய். பிள்ளையின் பாப்பா என்ன செய்கிறார்? கச்சேரியில் இளையதராக இருந்தார். 4 மாதங்களுக்கு முன் சம்பளமற்ற லீவை போட்டுக்கொண்டு சவுதிக்கு சென்றார். அவருக்கு ஒரு சகோதரி. அதற்கு வீடு காணி எதுவும் இல்லை. திருமண வயதை அடைந்து விட்டதால் காணி வாங்கி வீடு கட்டுவதாக சவுதிக்கு உழைக்க சென்றிருக்கிறார். என் குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், எனவே குழந்தை சந்தோஷமாக இருக்கிறது என தாய் நினைக்கிறாள். தந்தையின் அன்பை எவ்வாறு அவளால் கொடுக்க முடியும்? தந்தையின் நெஞ்சில் ஏறி அமர்ந்து கொண்டு விளையாட வழியில்லாமல் இயங்கும் அந்த சிறுமியின் இயக்கத்தை நிவர்த்திக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. தந்தையின் கலப்பில்லாத தனித்துவமான அன்பிற்காக இயங்கும் அந்த சின்னஞ்சிறு உள்ளம் அமைதி பெற முடியாமல் தடுமாறுகிறது. தந்தை அருகில் இல்லை, அவரின் அன்பு கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் அதன் உள்ளத்தை பாதிக்கிறது. அது உடலில் தொடர்ந்தேர்ச்சியான காய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் என்று சொல்வார்கள். இதனால் தான் இந்த சிறுமி மாதக்கணக்கில் காய்ச்சலால் வாடியிருக்கிறாள். சிறுமி வாழும் சமூக அமைப்பில் இருக்கும் சீதனம் என்ற நோய் இந்த பச்சிளம் பாலகையை மறைமுகமாக எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பாருங்கள். இதனை சுகமாக்குவதற்கும் சில மாத்திரைகள் இருக்கின்றன. அந்த மாத்திரைகள் சிலவற்றை கொடுத்தேன். காய்ச்சலும் சுகமானது. இருந்த போதிலும் தொடர்ந்தும் ஏதோ ஒன்றை இழந்தவள் போல்தான் அந்த சிறுமியின் வாழ்க்கை இருந்தது. அவள் அடிக்கடி தாயிடம் பாப்பா எங்கே என்று கேட்கிறாள். அவர் சவுதியில் இருக்கிறார் என்று பதில் கிடைக்கிறது. சவுதி எங்கே இருக்கிறது என்று கேட்கிறாள். கடலுக்கு அப்பால் இருக்கிறது தாய் சொல்லி இருக்கிறாள். பாப்பாவை பற்றி அந்த சிறுமி அடிக்கடி கேட்பதும் பாப்பாவை பார்க்க கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று தாய் சொல்வதும் வழக்கமாகி இருக்கிறது. ஒரு நாள் மாலை பொழுதில் நிலவின் வெளிச்சத்தில் சிறுமியின் குடும்பத்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஓய்வுக்காக கடற்கரைக்கு சென்றிருக்கிறார்கள். கடற்கரை மணலில் சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க மற்றைய சிறுவர்களுடன் சேர்ந்து இந்த சிறுமியும் விளையாடி கொண்டிருந்தாள். திடீரென அவளை காணவில்லை. தேடி ஓடுகின்றனர் குடும்பத்தினர். மற்றைய சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்க இந்த சிறுமி மட்டும் கடலோரத்தில் இருந்து கடலுக்குள் இறங்கி நடக்கத் தொடங்கி இருக்கிறாள். சில நிமிடங்கள் தாமதித்து அந்த சிறுமியை தேடியிருப்பேன். அவள் கிடைத்திருக்க மாட்டாள். அலை அவளை எங்கோ கொண்டு போய் சேர்த்திருக்கும். எப்படியோ குடும்பத்தவர்கள் சேர்ந்து சிறுமியை காப்பாற்றிவிட்டனர். எல்லா பிள்ளைகளும் கரையில் விளையாட நீ மட்டும் ஏன் கடலுக்கு சென்றாய்? கடலுக்கு அங்கால சவுதியில் பாப்பா இருப்பதாக உமா சொன்னா. அதுதான் பாபாவை பார்க்க போனேன் என்றாள் அந்த பச்சிளம் பாலகி. அந்த சின்னஞ்சிறு உள்ளம் எவ்வளவோ எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். கடலுக்குள் பாசத்தை தேடிய இந்த குழந்தை போல் எத்தனை குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது பலருக்கு தெரியாது. நீங்களே உங்களுக்கு அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என அல் குர்ஆன் கூறும் எச்சரிக்கை இந்த சீதன விவகாரத்துக்கும் பொருந்துகிறது அல்லவா?
இவை எதுவும் கற்பனை கதைகள் அல்ல. எனது கண்கள் நேரடியாக சந்தித்த நிஜங்கள். திருமணம் செய்ய காத்திருக்கும் ஆண்களே, சீதனம் ஓர் அற்ப சுகம், நிரந்தரமாக தங்கும் சொத்தல்ல. ஆண்மை இழந்து சீதனத்திற்கு அடிமைப்படாமல் தலை நிமிர்ந்து வாழ இந்த சமூகத்தை சீதன சீரழிவிலிருந்து விடுவிக்க முன்வருவீர்களா?